ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம லாஜிக்கல் ரீசனிங்கில் நம்பர் சீரீஸில் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷினை பார்க்கலாம். லாம்பிக் என்பதை 835764 எனவும் டைமண்ட் என்பதை 2635092 எனவும் குறியிட்டால் பிளைண்ட் என்பது எவ்வாறு குறிக்கப்படும் விதம் என்னன்னு கேட்டிருக்கேன். பாருங்கள், இந்த நம்பர்ஸும் இதுவும் எத்தனை நம்பர் இருக்குது? இங்கே 1 2 3 4 5 6 லெட்டர்ஸ் இருக்குது. இங்கே நம்பர்ஸ் பாருங்கள், 1 2 3 4 5 6 இருக்குது. அப்போது கண்டிப்பாக இதுவாக தான் மேட்சாக இருக்கும். பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் இப்படி கூட தனியாக எழுதிக்கிங்க, இல்லை அந்த கொஷின் பேப்பர் இருக்குன்னா கொஷின் பேப்பர்லேயே கூட மேலே எழுதிங்க லாம்பிக். கரெக்டாக 835764. அடுத்தது டைமண்ட், DIAMOND, டைமண்ட் 2635092. ஓகேங்களா? இப்போ என்ன கேட்குறாங்க? பிளைண்ட், BLIND, பிளைண்ட். இப்போ பிக்கு என்ன இருக்குதுன்னு பாருங்கள். பிக்கு 7 இருக்குது, 7. ஓகேங்களா? அடுத்தது எல்ல எங்கே இருக்குது? எல் லாம்பிக் இல்லை 8. அடுத்தது ஐ பாருங்கள், ஐயில் இங்கேயும் 6 இருக்குது, இங்கேயும் 6 இருக்குது, 6. அடுத்தது என்னக்கு என்ன இருக்குது? 9. அடுத்தது டிக்கு பாருங்கள் 2. அப்போ அவ்வளோதாங்க ஆன்சர். ஆப்ஷனில் என்ன ஆப்ஷன்? 78692. ஏ ஆப்ஷனில் இருக்குது 78692. அவ்வளோதாங்க ஆன்சர். சிம்பிள் கொஷின்ஸ் தான். லாஜிக்கல் ரீசனிங் கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் 5லேருந்து இப்போது சிலபஸ் மாற்றினதுக்கப்புறம் 10 கொஷினாக இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக நம்பர் சீரீஸ்லேருந்து ஒரு கொஷின் வந்துக்கிட்டே இருக்கும், 1லேருந்து 2 கொஷின்ஸ் லாஜிக்கல் ரீசனிங்கில். ஓகேங்களா? நீங்கள் லாஜிக்கல் ரீசனிங் கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நிறைய கொஷின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸாக இருக்கட்டும், இல்லை புக்கு கொஷின், நீங்கள் எங்கெல்லாம் கொஷின்ஸ் பார்க்குறீங்களோ அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஏன்னா இதில் இதுதான் ஒரு டைப்புன்னு சொல்லவே முடியாது. போடுற சம்மு ஒன்று ஒரு டைப்பாக தான் இருக்கும். ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு எதனா டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.